ஹாய் வாங்க நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு மசாலா சப்பாத்தி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 சப்பாத்தி வர அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி எப்பயும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு சைடிஷ்ஷாக சிம்பிளாக கோகனட் சட்னி தான் பண்ணுறேன். அதுக்கு 2 பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, இஞ்சி, நான் வந்து தேங்காய் இந்த மாதிரி பத்தியாக கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கம்மியாக பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மஞ்சிடும். இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் சப்பாத்தியும் வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 6 இது தான் வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுக்கிட்டேன். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சதும் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஏதோ ஒரு கிளாத் வச்சு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது மேலேயே. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அந்த வெந்த பக்கத்து மேலே ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே இது மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். சிம்பிளான மசாலா சப்பாத்தி வித் கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.